धन्य धन्य नाम देवा धन्य धन्य नाम देवा धन्य धन्य नाम देवा
வைஷ்ணவோத்தமரான பக்த சாம்ராட்டாக கருதப்படுகின்ற சந்த் சிரோமணி நாம்தேவ் மகாராஜ் அவர் மேல் கொண்ட அபாரமான பிரேமையினாலே ஏகநாத் மகாராஜ் கொண்டாடுகின்றார். தன்ய தன்ய நாமதேவ சர்வ வைஷ்ணவாஞ்சாராவ. சகலவிதமான வைஷ்ணவோத்தமர்களிலே ராஜாவாக கருதுகின்றேன் நாமதேவரை. பிரத்யக்ஷ தாவிலி பிரச்சீத வாழுவண்டி பரீச சத்ய. சந்திரபாகா நதி தீர்த்தத்திலே இருக்கின்ற அத்தனை கற்களையும் பரிசா கற்களே என்று கண்டுபிடித்தார். பரிசா பாகவதரின் மனத்தை மாற்றினார். விட்டலன் சரணமே பரிசா கற்கள் என்பதை போதித்தார். சத்தியமாக பிரத்யக்ஷமாக காண்பித்த மகனீயர். கவித்வ கைலே சதகோட்டி தாரிலே ஜீவ கல்பகோட்டி. 100 கோடி அபங்கங்களை பாடினார். கல்பகோட்டி ஜீவராசிகளை உத்தாரணம் செய்தார். அவரிடம் சம்பந்தம் பெற்ற யாதொரு காரணத்தினாலும் அவரிடம் சம்பந்தம் பெற்ற மகனீயர்கள் அனைவரும் உத்தாரணமானார்கள். தேவஜேவி சவே ஐஷிஜாச்சி தேவா சவே. சிறு வயதிலேயே அவர் தந்தை காணும்படியாக பகவானுக்கு தன் திருக்கரங்களாலே போஜனம் செய்வித்தார். பகவானும் அவரிடம் போஜனம் செய்ததினாலே பரமதன்யர் ஆனார். உலகம் போற்றும் ஞான குழந்தையாக, ஞான பாலகனாக, ஞான பிராச்சுரியம் பெற்றவனாக, ஞான சம்பந்தரை போல் சிறு வயதிலேயே உயர்நிலையை எட்டியவர். தன்ய தன்ய நாம தேவா ஏகா ஜனார்தனி சரணி டேவா. தன்ய தன்ய நாம தேவா ஏகா ஜனார்தனி சரணி டேவா. தன்ய தன்ய நாம தேவா ஏகா ஜனார்தனி சரணி டேவா. பெயர்பட்ட பரமதன்யரான ஜெகத்குருவான நாமதேவ மகாராஜ் அவர்களின் திவ்ய சரணாரவிந்தங்களை மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கின்றேன், மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கின்றேன் என்று ஏகநாத் மகாராஜ் கொண்டாடும் விதத்திலே அமைந்துள்ளவர். பரமபக்த சிரோமணியான வைஷ்ணவோத்தமரான சந்த் சிரோமணியான நாமதேவ் மகாராஜ் ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்தரை போல் சிறுவயதிலேயே பண்டரிநாதரின் சாட்சாத்காரம் பெற்று தன் தந்தை காணும்படியாக அவனுக்கு ஊட்டி மகிழ்ந்தார். வைஷ்ணவோத்வர்களே தலைவராக கருதப்படுபவர். பிரத்யட்சமாக வாழவண்டியிலே இருக்கின்ற அத்துணை கற்களும் பரிசா கற்களே என்று எடுத்து காட்டி அவருடைய கரஸ்பர்ஷத்தினாலே அனைத்தும் பரிசா கற்களாக ஆக பரிசா பாகவதரின் தன இச்சை அன்றோடு முடிந்தது. பாண்டவங்களின் சரணாரவிந்தங்களே பரிசா கற்கள் என்பதை போதித்தார். 100 கோடி அபங்கங்களை பாடினார். அப்பேற்பட்ட மகனியரே வந்திக்கின்றேன் என்று கூறுகின்றார் சந்த் சிரோமணியான ஏகநாத் மகாராஜ். அவர் பண்டரி கஷேத்திரத்தின் எல்லையை தாண்டுவதையே விட்டுவிட்டார். கடைக்காலத்திலே பழைய கலகத்தினாலே பண்டரி எல்லையை தாண்டி சென்று விட்டார். நிதமும் பாண்டவங்களுடைய பஞ்ச வருஷக்காலத்திலே காக்கடாகாரத்துக்கு சென்று விடுவார். ஸ்நானாதிகளை முடித்து அனுஷ்டானங்களை முடித்து பேச்சியை குறைத்து பாண்டவங்களுடைய ஸ்மரணையிலே வாழ்ந்த உத்தமாதிகாரி. பாண்டவங்களின் சேவையே இவருடைய வாழ்க்கையின் ஜீவிதமாக ஆயிற்று. அப்பா, நீ குடும்பஸ்தனாகிவிட்டாய், இனி நீ இவ்வாறு இருக்கலாமா? நீ இவ்வாறு இருந்தால் நான் பாண்டவனை அல்லவா கோபிப்பேன் என்று கொனாயை கூற தன் மனம் மாற்றிக்கொண்டார். அவருடைய வம்சாவளியான தொழில் துணியை தைப்பது. சிம்பியா குழி ஜன்மமஜலா பரிஹேத்து குந்தலா சதாசிவி என்று நாமதேவ மகாராஜ் தன்னை பற்றியே கூறிக்கொண்டுகின்றார். அல்லும் பகலும் பாண்டவங்களை நினைத்த வண்ணம் இருந்தேன், அல்லும் பகலும் பொழுது துணியை நெய்கின்றேன். ஓய்வில்லாததாக ஆகிவிட்டது. எனக்கு கண்ணை திறந்தால் மூடினால் பாண்டுரங்கன் வருவான். இப்பொழுது ஊசி, துணி, கத்தரி, நாடா என்று இதுதான் வருகின்றது. இவ்வாறு இது தைப்பதிலே நிபுணன் ஆகிவிட்டேன். ஆனால் பாண்டுரங்கன் என்னுடைய தேகத்துடன் தைத்து விட்டேன் என்றார். பெரும் மழை, குடிசையிலே வாழ்க்கை, அது கரைந்து விழுகின்றது. அது விழாமல் இருக்க உள்ளே கஷ்டப்பட்டு அவர் களியெல்லாம் எடுத்து பூசுகின்றார். வெளியிலே வந்து பார்த்தால் மழை நின்று விட்டது. நல்ல சந்திர ஒளியிலே பாண்டுரங்கன் இந்த வீடு விழாத படிக்க தன் முதுகிலே காத்த வண்ணம் இருந்தான். விட்டலா, நியாயமாய் இது, வா என்று அழைத்து சென்று அவருக்கு கை கால்களை பிடித்து விட்டு அவருடைய சிரமத்தை நீக்கினான் என்று பல்வேறு லீலைகள் பாண்டுரங்கன் சதா செய்த வண்ணம் இருக்கும் உத்தமாதிகாரி. அவருக்கு இணையாக நம் கண்களிலே தெரிவது நமது கோதண்டராம சுவாமி. மகாத்மா கோதண்டராம சுவாமி உயர்ந்த ஞான பிராச்சுரியராக இருந்தார். ஆபால்யாத்து பக்திமந்தராக இருந்தார். மஹிபதி மகாராஜ் சரணாசிரியராக ஆனவுடன் அவருடன் பண்டரி கஷேத்திரம் சென்றார். உத்தியோகத்தை விட்டார், குடும்பத்தை மறந்தார். பாண்டரங்க சேவை, பண்டிரி தாஸ்ய சேவையே அவருக்கு இரு கண்களாக ஆயிற்று. உத்தியோகத்திற்காக பாடுபடாமல் மிகவும் சிரமப்பட்டு கோவிலை நிர்மாணித்தார். உஞ்சவர்த்தி வாயிலாக அனைத்தும் செய்தார். பாண்டவனுக்காக தன் பிரதி உச்வாச நிஸ்வாசத்தையும் சமர்ப்பித்த மகனியர். எனவே
நமக்கு பிரத்யட்சமாக நாமதேவரை போல் ஜுவலிப்பது தட்சிண பாரதத்திலே முதலிலே கட்டப்பட்ட திருக்கோவில் பாண்டுரங்களுக்காக இதைவிட வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் மாற்ற முடியாத உண்மை, நீக்க முடியாத உண்மை, மறக்க முடியாத உண்மை. நாமதேவர் 100 கோடி அபங்கங்கள் எழுதினார். அவர் மராட்டி மாதృபாஷை. ஆனால் மராட்டியை கற்றுக்கொண்டு உயர்ந்ததான ஞானேஸ்வரியை தேனினும் இனிய செந்தமிழிலே செய்து நமக்கு மிக பெரும் கருணையை செய்த ஞானக்கடலாகிய குருநாதரை எவ்வாறு மறக்க இயலும்? சத்தியஸ்வரூபியான நமது மகாத்மா கோதண்டராம சுவாமிகள் பாண்டுரங்க பக்தியிலே நாமதேவருக்கு திளைத்தவர் அல்ல. பிரத்யட்சமாக பாண்டுரங்க தரிசனம் பெற்றும் ஒன்றுமறியாத ஒரு சிறு குழந்தை போல் அனைவரிடம் பழகுவார். தன்னை சார்ந்தவர்களுக்கு எவ்வாறு பரிசாபாவதரை திரித்து ஆட்கொண்டாரோ அவ்வாறு கருப்பு ராமாயாவை ஆட்கொண்ட மகனீயர் நம் குருநாதர் பாண்டுரங்கனுக்கு நிதமும் தன் திருக்கரங்களால் காகட ஆரத்தி, பஞ்ச காலத்திலே அபிஷேகம், அலங்காரம், பின்னர் ஜபம், அனுஷ்டானம், பின்னர் பூஜை, பாண்டுரங்க பிரசாதத்தை ஏற்பார். பாண்டுரங்க பக்தர்களை வரவேற்பார். அவர்களுக்காக திருவெட்டீஸ்வரன் பட்டையிலே நாமதேவ ஜாதியருக்காக ஒரு தனிக்கோவில் சமைத்து தந்தார். பாண்டுரங்கனை பற்றி கூறுகையிலே நாமதேவர் கூறுகின்றார், நாமாமனே சிவி விட்டோபாச்சே அங்கி தியாச்சே நேமி ஜகி தன்ய ஜாலோ. அந்த பாண்டுரங்கனை என்னோடு தைத்து கொண்டு விட்டேன். அதனால் அந்த பாண்டுரங்கன் என்னோடே என் தேகத்துள்ளே புகுந்து விட்டான். அஷாட சுத்த ஏகாதசி நமா வினவே விட்டலாச்சி ஆக்ஞா தேவு ஹோமஜசி சமாதிலேனே விஸ்ராசி என்று நாமதேவர் ஆஷாட ஏகாதசி என்று பிரார்த்தித்தார். அதுபோல் இவரும் பிரார்த்திக்க ஆஷாட சுக்ல பிரதம என்று இவருக்கு தன் சரணத்திலே லயம் ஏற்படுமா போலே சமச்சரணத்திலே ஒரு இடம் தந்து இந்த வாடாமலரை தன்னுடன் சேர்த்து கொண்ட இந்த மகனீயரை ஸ்மரிப்பதன்றி நமக்கு வேறு புண்ணியகர்மா ஏதும் தேவையில்லை. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே உயர்ந்ததான மகாத்மா கோதண்டராம சுவாமிகளின் சரித்திரம், திவ்ய சரித்திரம், அதன் கடை பாகம் இந்த சப்தாகத்திலே மூழ்கியவர்கள் யாவரும் குருநாதரின் அபாரமான கருணாவீக்ஷணத்துக்கு பாத்திரமாகி சிரோமணிகளாக வாழ்ந்து ஆச்சாரியவரின் ஸ்மரணானுபவத்தினாலே இகபர சுகங்கள் யாவும் பெற்று குருபக்தர்களாக இந்த விட்டல கைங்கரிய பரர்களாக ஜுவலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சமர்ப்பிக்கின்றேன். மந்திர தந்திர யந்திரமயாய நமஹ. மந்திர சாஸ்திரத்திலே ஒரு மந்திர வேத்தா, தந்திர சாஸ்திரத்திலோ அவருக்கு நிகரில்லாதவர். யந்திரங்கள் எழுதுவதிலும் யந்திரங்களை பூஜிப்பதிலும் அந்த மறைபொருளை அறிந்தவர். இவ்வாறு சகல வித்யா பரங்கத ஸ்வரூபமாக இருக்கின்ற குருநாதர் உரசா சிரசா செய்வ மனசா வச்சசா திருஷா பத்யாம் கராபியாம் கர்ணாபியாம் பிரணாமோ அஷ்டாங்க உச்சதே. 8 விதமான அங்கங்கள் நிலம் தோய விழுந்தால் அவ்வாறு வணங்கினால் அதுதான் குருநாதனுக்கு பெருமை தரும் விஷயம். உரசா தன் மார்பு, இரு மார்பும் தரையிலே பதிய வேண்டும். சிரசா 2 கன்னங்களும் நெற்றியும் சிரசிலே பட வேண்டும், அவருடைய திருவடியிலே பெற வேண்டும். மனசா தன் மனமானது பரிபூர்ணமான சரணாகதியிலே அவருடைய திருவடியில் அயமாக இருக்க வேண்டும். வச்சசா எத்தி மனசாத்தியாயத்தி தத்தி வாச்சா வதத்தி என்பது போல் மனம் எதை நினைக்குமோ அதை வாய் கூற. அவ்வாறு மனம் ஒன்று செயல் ஒன்றாக இல்லாமல் மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் என்று வாழ்ந்து காட்டிய அந்த மகனீயருக்கு முன் தனது மார்பினாலும் சிரசினாலும் மனசினாலும் வாக்கினாலும் திருஷா கண்களினால் ஆபாத மொழி பர்யந்தம் அவருடைய சிந்தனைக்கு இனியதான திருவுருவத்தை தியானிக்க வேண்டும். பத்யாம் தன் கால்களினால், கராபியாம் கரங்களினாலும், கர்ணாபியாம் காதுகளினால் அவனை நினைத்து பாட அதையே நாம் பருகி இந்த இவ்விதமாக 8 விதமான அங்கங்களும் நிலம் தோய விழுவது. உரசா சிரசா மனசா வச்சசா திருஷா பத்யாம் கராபியாம் கர்ணாபியாம். மார்பு, சிரம், மனம், வாக்கு, கண்கள், கால்கள், கைகள், காதுகள் இவை நிலம் தோய விழுந்தால், இவை அனைத்தும் ஒன்றுபட்டு நிலம் தோய விழுந்தால் அதுவே அஷ்டாங்க பிரணாமம் என்று கருதப்படுகின்றது. இப்பேற்பட்ட மந்திரமயமான தந்திரமயமான யந்திரமயமான அனைத்து விஷயங்களிலும் ஞானப்பிராச்சுரியம் பெற்ற குருநாதரை இவ்வாறுதானே வழங்க வேண்டும். அவ்வாறு செய்தால் என்ன ஆகும்? குரு கிருபா பிரசாதேன
பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராः சமர்த்தாஸ்தத்பிரசாதோ ஹி கேவலம் குரு சேவையா. இவ்வாறு குருவின் கிருபைக்கு பாத்திரமானவர்கள் நிலம் தோய விழுந்தால் அதனால் சந்தோஷப்படுகின்ற குருநாதர், அவர் சந்தோஷப்பட்டு விட்டால் பிரம்ம விஷ்ணு ருத்ராதியர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகின்றார்கள். இந்திராதி தேவதைகள் எல்லாம் வரம் தர தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் சமர்த்தர்கள், சர்வ சமர்த்தர்கள். ஆனாலும் இந்த கிருபையை, அந்த அருளை தருவதிலே மருள் நீக்கியான நம் குருநாதர் இருக்கையிலே நமக்கு இங்கு என்ன வேலை? அவர் செய்கின்ற பிரசாத விசேஷத்தை காண்போம் என்று ஆகாசத்திலே குழுமியிருப்பராம். சமர்த்தாஸ்தத் பிரசாதோஹி. அந்த பிரசாதம் குருக்கு பிரசாதம் ஒன்றுதான். குரு பிரசாத கமல விகாச என்று மகான்கள் கூறுவர். கேவலம் குரு சேவையா. பெயர்பட்ட குருநாதனுடைய கிருபா பிரவாகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தத்தித்தி பிரணிபாதேன பரிபிருஷ்ணேன சேவையா என்று பகவானே கூறியிருப்பது போல் குரு சேவையினால் ஒன்றினால் தான் அந்த பரமாத்மாவை சந்தோஷப்படுத்த இயலும். என்ன செய்து விட இயலும்? அவர் தந்த ஞானத்திற்கு ஈடு செய்ய இயலுமா? அல்லது அவர் நமக்கு போதித்த பாஷா ஞானத்திற்கோ அல்ல வித்வத்திற்கோ அல்ல வேதத்திற்கோ வேதாந்தத்திற்கோ அவர் புகட்டிய மறைப்பொருளுக்கோ அவர் தந்த இந்த நிலைக்கோ ஏதாவது விதத்தில் நாம் கைமாறு செய்ய இயலுமா என்று நினைத்தால் நாம் தோற்று விடுவோம். குருநாதரிடம் சீடன் தோற்க வேண்டும், அதுதான் சந்தோஷப்படும். ஆனால் குரு எதை நினைக்கின்றான்? தன்னை விட ஒரு படி உயர்த்தி விட்டு ஆஹா இவருடைய சீடனா இவன் என்று வியக்குமா போலே செய்து விடுவதுதான் குரு காருண்யத்தின் எல்லை. அந்த சீமை அந்த கட்டாட்சத்தை, அந்த கட்டாட்ச பலத்தை நிரீட்சணேன தரக்கூடியவர், சங்கல்ப மாத்திரேன தரக்கூடியவர். அவர் நினைத்தால் அனைத்தும் நமக்கு ஸ்புரிக்கும் என்ற நிலை ஏற்பட அதற்கு ஏதுவான இந்த பிரணாமாதிகள் வழிவகுக்க 33 கோடி தேவதைகளின் சாட்சியாக இந்த குருநாதர் அந்த கிருபா பிரவாகத்தை சங்கல்ப மாத்திரேன தருவார். கரஸ்பர்ஷாதிகளினாலே தருவார், ஆலிங்கனத்தினாலே தருவார், தன் பாதச்சுவட்டை தலையில் பதிப்பதினாலே தருவார், அல்லது கையை காட்டி அபயப்பிரதம் செய்வதனாலே தருவார், அல்லது கட்டாட்ச பலத்தினாலே ஒரு மீன் குஞ்சை வளர்க்குமா போலே நம்மையும் போஷிப்பார் என்பதுதான் தாத்பரியம். இந்த நிலையை எட்டுவானா இக்குழந்தை என்பது அந்த 33 கோடி தேவதைகளும் ஆகாசத்திலிருந்து பார்க்க குரு கிருபா பிரவாகம் நம்மை ஆட்கொள்ளும் என்பது சர்வ நிச்சயமான விஷயமா. ஸ்ரீ பகவன் நாம ரசோதயமயாய நமஹா. பகவன் நாம ரசோதயம் என்கின்ற உயர்ந்த கிருதியை புதேந்திராள் அழகாக செய்து அருளி வேதத்திலிருந்தும் வேதாங்கங்களிலிருந்தும் திவ்யமான புராணங்களிலிருந்தும் மேற்கோள்களை காட்டி, அப்பா நான் சொல்லவில்லை, ந தேசகால புரோக்தா சௌச்ச விடன்யா பரம் சங்கீர்த்தனாதி ஏவ. உன்னுடைய பந்தங்களை எல்லாம் முறிந்துவிடும், அதற்கு ராமகானத்தை செய். நீ இது தேசமல்லவே, நான் வெளிநாட்டிலே இருக்கின்றேன், கவலைப்படாதே, ராமநாமம் அனைத்தையும் நல்கும். உமைஷால் உலகுக்கெல்லாம் மூலமன்றம் இது என்று அவர் பல்வேறு கிரந்தங்களிலிருந்து மேற்கோள் காட்டி, இது நான் சொல்லவில்லை அப்பா, புராணம் சொல்கின்றது, இதிகாசம் சொல்கின்றது, மகாபாரதம் சொல்கின்றது, வேதம் சொல்கின்றது, வேதாந்தங்கள் சொல்கின்றன என்று அழகாக பகவன் நாம ரசோதயம் முதல் தொடங்கி 8 கிரந்தங்களை செய்து பல்வேறு நாம சித்தாந்த கிரந்தங்களின் உயர் வெறும் நிதியை ராமநாமம் ஒன்றே போன்றும் வேறு எதுவும் தேவையில்லை அப்பா என்று கூறி நமக்கு அழகான ராம மந்திரத்தை போதித்த பகவன் நாம ரசோதய கர்த்தாவான ஜெகதாதி குருவான போதேந்திர சுவாமிகளின் திருவடி வாரத்தையே நம்பி வாழ்ந்தவர் நம் குருநாதர். பகவன் நாமாமிருத தரங்கின்யை நமஹா. பகவன் நாமம் என்கின்ற அமிர்தமயமான அலைகளினாலே நம்மை ஆட்கொண்டவர், சதா நாமஜபமே தொழிலாக கொண்டவர், அனவரதம் பேச்சையே ஒழித்தவர், ஆகாரத்தை ஒழித்தவர், நித்தையை ஒழித்தவர், பயத்தை விட்டவர், பல்வேறு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி காட்டியவர் நம் குருநாதர். பக்த வாத்சல்ய நிதாயே நமஹா. தன் பக்தர்களின் பொருட்டு சகல விதமான பந்தங்களையும் விட்டு உதறி தள்ளி, என் குழந்தை அவனுக்கு நான் க்ஷேமம் தருவதற்காக பிறந்திருக்கின்றேன் என்று கோவிந்த புஜகுப்தாயாம் என்று கிருஷ்ணனுடைய புஜகுப்தங்களிலே சுகமாக வாழ்ந்த அந்த துவாரகாவாசிகளின் நிலைக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய உயர்நிதி. அதனால்தான் 6-7 வீடுகளையும் அவர்களுக்காக நிர்மாணித்து அவர்கள் யாவது ஆயுஷ்யம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு அவர் செய்த திருப்பணிகள் சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட ஞான பிராச்சுரியரான குருநாதரை அனவரதம் நாம் நினைத்து வாழவெங்கும் ராமேன சார்த்தம் மதுரம் வினீதே என்று பாவதம் சொன்னபடி
பலராம சுவாமியோடு என்று மதுரா நகரத்துக்கு சென்றானோ பகவான், அதன் பின்னர் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு பின் தான் கோபிகைகளை ஒரு சந்திரகிரகண காலத்திலே காண்கின்றான். அவர்கள் அன்று முதல் இன்ற க்ஷண பர்யந்தம் தன் நினைவிலே வாழ்கின்றார்கள் என்பது அவர்களுடைய முகப்பொலிவிலிருந்தே கண்டுகொண்டான். அவர்களுக்கு பிரேமையை வருஷித்தான், அவர்களுக்கு ஆனந்தத்தை வருஷித்தான். தன் மனைவியர்களான அனைவரையும் அவர்களுடன் அளவலாவ விட்டு அவர்களிடமிருந்து பிரேமானுபவம் யாது என்பதை தன் மனைவிமார்களுக்கு தெரியுமா போலே செய்தான். அவர்களைப் போல் குருஸ்மரணத்திலேயே வாழ்ந்த விட்டில் பூச்சிகளாக நாம் வாழ வேண்டும். அப்படி மட்டும் இருந்து விட்டால் குரு ஸ்மரணானுபவம் என்பது அவர் ஸ்தூல சூக்ஷ்மத்தில் இருந்தாலும் இந்த கணம் கூட அவருடைய அனுகிரகம் நம்மை நாடி வந்து ஆட்கொள்ளும் என்பதுதான் இதிலே லவலேசமும் தொய்வில்லாது நாம் வாழ வேண்டும் என்பதுதான் சத்தியமான மறைப்பொருள். குருநாதனுக்கு இவ்வாறு நாம் அவர் நினைவிலேயே வாழ்ந்துவிட்டால் எதுதான் நம்மை வந்து சேராது. நம் குருநாத்தாளுக்கு பிரதம சிஷ்யராக தெலுங்கு ராமையா அவர்கள் இருந்தார். கூடவே இருந்த அருணாசங்கத்து பெரியவர்களான வெங்கட்டு மாமா என்ன, வேம்பு மாமா என்ன, ராமச்சந்திர ஹரி, எம் எஸ் சுப்பிரமணிய ஐயர், குருமந்திரம் ராமையா இவர்கள் அனைவரும் நிழலாகவே இருந்து வார்ஷிக உற்சவமான சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம் இவைகள் அனைத்தும் திறம்பட செய்தவர்கள். இவர்கள் காலத்திற்கு பின்னர் சிவப்பு ராமையாவும் நம் குருநாத்தாளும் பவளிப்பு அவ்வளவு அழகாக விடயம் பிடிப்பர். அதன் பின்னர் இந்த கோவில் நிர்வாகம் கே சந்தானமையர் சீதாலட்சுமி தம்பதிகளின் திருக்கரங்களுக்கு வந்து அவர்கள் கிட்டத்தட்ட 60 வருட காலம் இக்கோவிலுக்கு அப்படி ஒரு அபாரமான சேவை செய்தவர்கள். சந்தானமையர் விட்டலநாமத்திற்கு தன்னை மறந்து ஆடுவார், பாடுவார், குதிப்பார். கருப்பு ராமையா என்ற ஒரு மகனியர், அவருடைய சாரித்திரம் அதிலே சில குணங்கள் விடுபட்டு இருக்க அதை சரி செய்வதற்காக குருநாதர் தீர்மானித்தார். நம்மை அண்டிய நமது சீடன் நிறைக்கு குடமாக இருக்க வேண்டும், குறை குடமாக இருக்கக்கூடாது. குறைவல்லாத சகல மங்கள நிதியை அவன் அடைய வேண்டும் என்று தீர்மானித்தார். கிருஷ்ணகர்ணாமிர்தத்திலே கடைசியில் ஒரு ஸ்லோகம், யா பிரீதிர் விதுரர்பிதே முரரிபோ குந்தர்பிதே யாத்ருஷி या गोवर्धनमूर्ध्निया च पृथुके स्तन्ये यशोदार्पिते भारद्वाज समर्पिते सबरिका दत्ते दरे योषितां या प्रीतिर्मुनिपत्नी भक्तिरचिते அத்ராபிதாம் தாம் குரு. கிருஷ்ணகர்நாமத்திலே கடைசி ஸ்லோகம். இதை ஒரு நன்னாளிலே இவருக்கு போதித்து இதை ஆவர்த்தி செய்து வா என்று சொன்னார். அவ்வாறே அவர் ஆவர்த்தி செய்ய செய்ய குருவாக்கியத்திலே ஞஸ்தமதி உடையவராக அவர் அதிலேயே திடீகரணம் செய்து ஆவர்த்தி பலம் பெருக பெருக அவருடைய வெகுநாள் பூட்டியிருந்த ஒரு பகு சாமான்கள் கொண்ட அறையிலே இருட்டியிருக்கும் ஒரு கை விளக்கு, கைதீபம் எடுத்துக்கொண்டால் அவ்வளவு வருட காலம் கிடைத்த அந்த விளக்கு அவ்வளவு கடும் சூழ்ந்திருந்த இருளை போக்க அவ்வளவு காலமாக எடுத்துக்கொள்ளும், கன நேரத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளும். அதுபோல் அப்பா நீ எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று வேதாந்த தேசிகன் ஒரு இடத்திலே கூறுகின்றான். அதுபோல் இந்த குருநாதருடைய கிருபா பிரவாகத்தினாலே இந்த ஸ்லோகமே மந்திர ரூபமாகி அவரை இவனைப் போல் ஒரு தூய ஆத்மா உண்டா என்று வியக்குமா போலே செய்துவிட்டது. பிரபுஜி என்ற அருணாசங்கத்து அடியார், அருணாவின் நிழலாக இருந்தவர், அவருடைய அபிமான புத்திரன். அவரும் இங்கு பெரும் ஈடுபாடு கொண்டு இருந்தார். ஸ்ரீகள் பஜனை என்பது கமலாம்பா காலத்திற்கு பிறகு சந்தானமையரின் மனைவி சீதம்மாள் வழி நடத்த பகுகாலம் தன் பிதாமரின் வழியிலே கடைக்ஷணம் பர்யந்தம் செய்து வந்தார். தெலுங்கு ராமையரின் பேத்தி, அதாவது சிவப்பு ராமையா என்று கூறுவோம், அவர்களின் பேத்தி கோமதி மாமி, அவரும் குருநாதரை போல் உயர்ந்த ஸ்ரீவித்யோபாசகி. அவர் பகுகாலம் இக்கோவிலுக்கு திறம்பட கைங்கரியங்களை செய்து கிட்டத்தட்ட 30 வருட காலம் அவர்களுடைய தாயார் விட்டு சென்ற விஜயாம்பாள் விட்டு சென்ற அத்திருப்பணியை சிரசா வகித்து 30-35 வருட காலம் இக்கோவிலுக்கு மும்முறை கும்பாபிஷேகாதிகளை செய்து முழுமூச்சுடன் ஈடுபட்டு தன்னுடைய வயதான காலத்திலே நோய் நொடியையும் மறந்து குரம்பட்டிலிருந்து பஸ் பிடித்து ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேஷனிலே ட்ரெயின் ஏறி அங்கிருந்து திருவல்லிக்கேணி வந்து திருவல்லிக்கேணியிலிருந்து ஆட்டோ பிடித்து கொண்டு கோவிலுக்கு வந்து இங்கு தருகின்ற ஒருவா காப்பியை எழுந்துவிட்டு ஏகாசி தோறும் இவ்வாறு அஹோராத்திரம் பஜனையை அனுபவித்து துவாதசி என்று அந்த அர்ச்சகர் அலங்காரம் செய்ய அபிஷேகாதிகள் ஆனவுடனே அந்த தீர்த்தத்தை பருகி தன் கையாலே சுவாமிக்கு பார்த்து பார்த்து உற்சவருக்கும் மூலவருக்கும் அழகு செய்து பார்த்த
இவருடைய பெருமையை என்னென்று கூறுவது. இவ்வாறு செய்த திருப்பணி அவர்களுடைய வழிவந்த பெரியவரின் வழிவந்த வெங்கட்ரமணையர் சந்ததியினர் மற்றும் அவருடைய இளைய மகன் அவர்களின் பெண் ருக்மிணி அம்மாள் சந்ததியினர், சுவாமிகளின் பெண்ணான திரிபுர சுந்தரி மூன்றாவது குழவி அவருடைய சந்ததியினர், அவருடைய சகோதரர் லக்ஷ்மணையர் சந்ததியினர் என்று போட்டி போட்டுக்கொண்டு இவர்கள் அனைவரும் உற்சவாதிகளை ஒரு நாள் செலவை ஏற்றிக்கொண்டு செய்த வண்ணம் இருக்கின்றனர். இவ்வனைத்தும் ஒரு காலம் நாம் மறக்கலாகாது. இவர்களின் சீரிய தொண்டு மேன்மேங்கு வளர குருநாதருடைய அருளை பிரார்த்திப்போம். நம்முடைய விதிவசாத்து நாம் நமது கைகள் கட்டப்பட்ட நிலையிலே திருப்பணிகளை செய்த வண்ணம் இருக்கின்றோம். சுவாமிகளுடைய திருவயிற்று பேத்திகளான சீதம்மா, முக்தாபாய் இவர்கள் தாயார் திரிபுர சுந்தரி, பெரியவரின் மருமகள் மதுராம்பாள், வெங்கட்ரமணன் இவர்கள் எல்லாரும் பல்வேறு நிலைகளிலே தாங்கள் அனுபவித்ததும் மற்றும் சீதாலட்சுமி அம்மாள் கூறிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் கொண்டு ஆங்காங்கே இவர்களுடைய முக்கிய சீடர்களான தெலுங்குராமையா, அவரது மனைவி கமலாம்பாள், திரு சதாசிவம் அவருடைய குடும்பம், திரு சுந்தரம் அவருடைய குடும்பம், குருமந்திரம் ராமையா அவருடைய குடும்பம், மாம்பலம் கமலாம்பா குடும்பம், கனகம்மாள் குடும்பம், பாகவதர்கள் எண்ணற்றவர்கள். இவர் பின்னர் வந்த டி.எஸ். நாராயண சாஸ்திரிகள், முருகதாஸ், ஹரிதாஸ், நாமாஜி, வேம்பு மாமா, ஊவே சிந்தாமணி ஐயங்கார் சுவாமி, ஐயாவாள், மல்லிகார்ஜுன பாகவதர், அதன் பின்னர் டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி மாமா, மீனாட்சி மாமி, மகாதேவன், வெங்கடேஷ அண்ணா, உடுமலைப்பேட்டை டி. வெங்கடாச்சாரி, டி. கிருஷ்ணன், ராமநாத் ஐயர், சீதாராமன், ஆர். கல்யாணம், குரம்பெட் கல்யாணம், ஐஓபி கல்யாணம் என்று எண்ணற்ற சாதுக்கள் நிறைகுடமாக இருந்து அந்த நிறைகுடத்திலிருந்து தெளிக்கப்பட்ட புண்ணிய தீர்த்தமான அவர்களுடைய கட்டாட்ச பலம், அவர்களுடைய நாமசங்கீர்த்தன பலம், அவர்களுடைய திட நிச்சயம், அவர்களுடைய விசுவாசம், அவர்கள் கொண்ட குருபக்தி, அவர்கள் கொண்ட பிரேமை, அவர்கள் கொண்ட அவர்கள் தலைமையேற்று நடத்திய சாது சங்கம் இவ்வனைத்தும் இத்திருக்கோவிலின் வளர்ச்சிக்கு பெருவாராக உதவியது. இன்றைய நிலைமை நிதி நிலைமை இன்னும் பலப்படுத்த வேண்டும். அதற்கு இக்கோவிலேயே 25 வயது காலம் கைங்கரியம் செய்த திரு பாண்டுரங்க பஜன மண்டலி மணந்து வைத்தால் இக்கோவில் எங்கோ சென்றுவிடும். அவ்வாறு இது ஒரு உதாரணம். இதுபோல் குருநாதரின் கட்டாட்ச பலத்தால் வளர்ந்த எண்ணற்ற திருப்பணி குழுக்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. அவர்களும் ஒன்று கூடி திறம்பட இக்கோவிலை மேலும் வளர்த்து குரு கிருபையின் பாத்திரபூத்தர்களாக ஆக வேண்டும். குருநாதருடைய கட்டாட்சத்தினாலே அவர்கள் கோலோகவாசிகளாக ஆகிவிட்ட பின்னரும் அவர்களுடைய கட்டாட்ச பலம், அவர்களுடைய பேர் அனுகிரகம் நமக்கு கிடைக்க ஹேதுவாகும். எத்திர நார்யஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக, எத்திரைத்தாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்ராபலாக்கிரியாக. ஸ்ரேஷ்ட முக்கியா என்று ராமாயணம் கூறியபடி எவ்விடத்திலே நாரிமணிகள் சுவாசினிகள் பூஜிக்கப்படுகின்றனோ அவ்விடத்திலே தேவதா சாநித்தியம் நித்தியம் இருக்கும். அவ்வாறு பூஜிக்கப்படாத இடங்கள் தேவதா சாநித்தியம் இழந்துவிடும். இது எத்துணை சத்தியமானது. அத்துணை திருப்பணிகளுக்கும் நம்முடைய குருநாதருடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்த 60 வருட காலம் சந்தானம் சீதாலட்சுமி மாமி தலைமையிலே நடைபெற, அதன் பிறகு அவ்வா, அதன் பிறகு கோமதி மாமி, சீதாலட்சுமி தம்பதியர் கிட்டத்தட்ட 60 வருட காலம், அதற்கப்புறம் 15 வருட காலம் அவ்வா, அதன் பிறகு கோமதி மாமி கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலம் ஒரு தனி வியக்தியாக இருந்து கொண்டு அளப்பரிய கைங்கரியங்களை செய்து வரும் இந்த பாக்கியம் ஸ்ரீஜனங்களுக்கே கிடைப்பதனால் நம் குருநாதருக்கு அந்த காலத்திலே கனகலட்சுமி என்ன, ஆனந்தமயி என்ன என்று ஆரம்பித்து இன்று அளவும் ஸ்திரீகளே தலையெடுத்து அத்துணை தர்ம காரியங்களையும் நித்திய நைமித்திக உற்சவாதிகளையும் செய்தவண்ணம் இருக்கின்றனர் என்றால் அது இவர்களின் பெருமையை போதிக்கின்றது. கைங்கரியத்தில் நாடீஸ்வரோமணிகள் ஈடுபட்டாலும் புருஷர்கள் பஜனை செய்யும் பொழுது தான் அனைத்தும் கற்றறிந்து நல்ல ஆழமான தீர்க்கமான ஞானம் இருந்தாலும் பார்வதி மாமியே ஆகட்டும், மீனாட்சி மாமியே ஆகட்டும், உதாரணத்துக்கு இருவரை கூறுகின்றோம். இவ்வாறு உயர்நிலையில் இருக்கின்ற நாரீஸ்வரோமணிகள் புருஷர்கள் பஜனையிலே பாடுவதில்லை என்ற ஒரு நியதி இன்றளவும் கடைபிடித்து வரப்படுகின்றது. இக்கோவிலுக்கு என்று சில நீதிகள் அதை அழகாக இன்றளவும் நடத்தி வருவது என்பது கிட்டத்தட்ட 100 வருட காலத்துக்கு மேலாக இவை அனைத்தும் நடைபெறுவது குருவின் கிருபையை அன்றி வேற என்ன என்று சொல்ல வேண்டும். ஸ்திரீகள் பஜனை முடிந்தவுடன் அளவலாவுவர், சிரித்து கொண்டிருப்பவர், பேசிக்கொண்டிருப்பவர். ஆனால் மாலை வேளையிலே சங்கீர்த்தனத்துக்கு வருகின்ற பாகவதோத்தமர்களை புருஷார்களை கண்டால் அடுத்த கணம் அவர்கள் அமைதியாக ஆகிவிடுவர். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை, தானாக வருவது. அப்பிரியஸ்ய ஜஹாஸ்யஸ்ய
நாவகாசோ குரோ புரஹ ந நியோக பரம் ப்ரூயாத் குரோராக்ஞாம் விபாவயேத். குருநாதன் இருக்கின்றானோ இல்லையோ அவர் சொன்னபடி வாழ்வது என்பது ஒரு விரதம், ஒரு தபஸ். அதனால் பிரியமாக பேசுவதும் ஆசியமாக பேசுவதும், குருநாதன் இல்லை அல்லது பெரியோர்கள் இல்லை என்ற நிலையில் ஸ்திரீகள் இருந்தாலும் நம்மை விட புருஷர்கள் பஜனைக்கு வந்துவிட்டால் அவர்கள் காக்கும் அமைதி, அனைத்தும் அறிந்தும் வாய்மூடியை மௌனியாக இருப்பதும், இதெல்லாம் அவர்களுடைய உத்தம குணங்களுக்கு ஒரு லட்சணமாகும். குருவிடம் கொண்ட பக்தியே இவ்விதமான சிறு சிறு அபியாசங்களுக்கும் மூல காரணமாக ஆகின்றது. தேஹி பிரம்ம பவே தேவம் பிரசாதா தியானதோ குரோஹோ. சரீரமாகிய கூட்டுக்குள் இருந்து சுகானுபவங்களையும் துக்கானுபவங்களையும் அதனால் அழைக்கப்படுகின்ற ஜீவர்கள் பிரசாதா தியானதோ குரோஹோ, குருவின் கிருபா கட்டாட்சத்தினாலே அவருடைய தியானம் லயிக்க பெருமாயின் நராணாஞ்ச பல பிராப்தோ, அவ்வாறு பாக்கியத்தை பெற்ற சாதுக்கள் பக்திரே வகி காரணம், குரு பக்தியே பெயர்பட்ட உயர்ந்ததான நற்குணங்களுக்கு இருப்பிடமாக காண கிடைக்கின்றது. அந்த நற்குணங்களின் வளர்ச்சியும் குரு பிரசாதத்தின் ஒரு திவலை என்றே எடுத்துக்கொண்ட இந்த எண்ணற்ற உத்தமாதிகாரிகளை ஸ்மரிக்கின்றோம். ஸ்ரீ விட்டல மந்திரே கர்ம கர்த்ருணாம் கிரக நிர்மாத்ரே நமஹ. இங்கு கைங்கரியம் செய்தவர்களுக்கு வீடுகளை சமைத்தார். நிலோபாதா சமிவ குரு பக்தி பிரதீகாய நமஹ. நிலோபா மகாராஜ் போல் குரு பக்தியிலே திளைத்தவர். குருமண்டல பிரபூஜகாய நமஹ. உயர்ந்த குருமண்டலத்தை பூஜை செய்வதிலே தன்னிகரற்றவர். ஞான பிராச்சுர்யாய ஞானாஸ்ருதாய நமஹ. ஞானமயமானவர், ஞானமே உருக்கொண்டவர். கான பிராச்சுர்யாய கான வித்யாநிதயே நமஹ. கான சங்கீத சாஸ்திரத்திலும் உயர் ஞானம் கொண்டவர், நிருத்த சாஸ்திரத்திலும் உயர் ஞானம் கொண்டவர். இவருக்கு ஈடு இவரேதான். ஸ்ரீராம பக்தவர குருவரவரேண்யாய நமஹ. ராம பக்தர்களிலே சிறந்த குருவரர்களுள் தலைவனாக இருப்பவர். ஸ்ரீ கிருஷ்ண பக்தவர சர்வசரண்யாய நமஹ. கிருஷ்ணன் ஏழைப்பாழைகளாக மதுரா வீதியிலே சுற்றித் தெரிந்த எண்ணற்ற குடிமக்களை துவாரகையிலே நிர்மாணம் செய்து அவர்களை சௌக்கியமாக தான் வைத்து கொண்டிருந்தான். அதுபோல் நம் குருநாதர் தன்னை அண்டியவர்களை இன்றளவும் சௌக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ ஹனுமது உபாசக குருவரோத்தமாய நமஹ. ஆஞ்சநேயர் உபாசனையிலே தன்னிகரற்றவர், அதனால் செயற்கரிய செயல்களை செய்தவர். ஸ்ரீ வித்யா மந்திரசாஸ்திர மர்மஜ்ஞாய நமஹ. ஸ்ரீ வித்யா மந்திரசாஸ்திரத்திலே தன்னிகரற்றவர். சகல ஆகம சம்வேத்யாய குருநாதாய நமஹ. ஆகம விதிகளை கரஸ்தமாக கொண்டவர். சர்வதந்திர ஸ்வதந்திராய நமஹ. தன்னிச்சையாக அனைத்தையும் செய்த மகனீயர். சர்வ புராண இதிஹாச தத்வஜ்ஞாய நமஹ. இதிஹாசம், புராணங்கள் இவற்றிலே தீரபுருஷராக அனைத்திலும் புகுந்து எழுந்து உயர்ஞான நிதியை பெற்றவராயிருந்தார். கருணாபாரீன சாகராய நமஹ. நம் போன்ற கடைநிலை ஊழியனுக்கும் கருணை செய்வதிலே தன்னிகரற்றவர். கிருஷ்ண சைதன்யமிவ பாவாவேஷ பரிதாய நமஹ. சதா பவோன்மாத நிலையிலே, பாவோத்ரேக நிலையிலே தன் வசமிழந்து ஹரிகீர்த்தனம் செய்வதிலே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரை போல் இருந்தவர். அநேக வித்வன் மண்டல மண்டிதாய நமஹ. எண்ணற்ற வித்வஜனங்கள் நிறைந்த சபையிலும் உயர்ஞான நிலையினாலே பூஜிக்கப்பட்டவராயிருந்தவர். மஹீபதி அந்தேவாசினே ஸ்ரீ விட்டல பக்தபர கோதண்ட ராமாக்கிய மகாத்மனே நமஹ. மஹீபதி மகாராஜின் அந்தேவாசியாக அவர் தாசோத்தமராக இருந்து கொண்டு ஸ்ரீ விட்டலனை அனவரதம் பூஜித்துக் கொண்டு விட்டல பக்தியிலே தன்னிகரற்றவராக கோதண்ட ராமாக்கிய குருவாகிய கோதண்டராமர் என்ற பெயர் கொண்ட குருவானவர் நம் பொருட்டு நம்மை ஆட்கொள்வதற்காக வந்து நம்மிடை உதவி நமக்காக ஒரு கோவிலை நிர்மாணித்து அதிலே அனவரதம் கைங்கரியம் செய்யுங்கள், நீங்கள் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்று அவர் கூறியபடி கைங்கரியவர்களாக இருக்கின்ற அனைவரும் சகலவிதமான நலன்களையும் க்ஷேமங்களையும் இகபர சுகங்களையும் ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களையும் குரு கடாட்ச விசேஷத்தால் பெற்று அனவரதம் இக்கோவிலுக்கு வந்து திருப்பணி செய்து அனவரதம் கோவிலை தூய்மையாக வைத்துக்கொண்டு அனவரதம் ராமகிருஷ்ண ஹரி மகாமந்திர ஜபத்தை குருஸ்மரணையிலே செய்த வண்ணம் பகவன் நாமத்தில் தேட்டை கொண்டவர்களாக, நாமசங்கீர்த்தனத்திலே உத்தம நிலையை எய்தியவர்களாக, குருஸ்மரணையிலே தன்னிகரற்றவராக, குருபக்தவர்களாக யாண்டும் திளைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் எழுந்த
என்னென்ன அலைகளால் ஏற்பட்ட அஷ்டோத்தர சதநாமாவளிகளை அவருடைய சரணாரவிந்தங்களிலே வாடாமலர்களாக சமர்ப்பித்து இந்த ஸ்மரணானுபவமே சுகானுபவம், இந்த குரு ஸ்மரணானுபவமே பிரேமானுபவம், குரு ஸ்மரணானுபவமே ஞானானுபவம், அதுவே நமக்கு உண்மத்த நிலையை தரக்கூடியது. அவருடைய திருவடியிலே நாமும் ஒரு வாடாமலர்களாக கனக புஷ்பங்களாக சுகந்தம் பக்தி சுகந்தம் வீசும் வாடாமலர்களாக வாழ்வோமாக என்று குருபக்தவரர்களை ஸ்மரித்து இங்கு அவருடைய புண்ணியஸ்மிருதி ஆஷாட சுத்த ஏகாதசி 6/7 அன்று வருகின்றது. அந்த நினைவு, அவருடைய ஸ்மரணம், அவருடைய அனுபவம், அவர் தந்த ஞானம், அவர் தந்த பிச்சை, அவர் தந்த நாமசங்கீர்த்தனத்தின் வாயிலாக அவருக்கு அனவரதம் தொண்டருக்கு தொண்டராக யாண்டும் நீடித்து நிலைக்குமா போலே அவருடைய பேரருள் கருணையை என்கின்ற அந்த சாகரத்திலிருந்து எழுகின்ற பிரேமமயமான அந்த அலைகளாகிய கரங்களால் அவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், அவர் நினைக்கும்படியாக நம் நிலை உயர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு அவருடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே இதை சமர்ப்பிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஜெயதேவ ஜெய குரு கோதண்ட ராம ஆரதி ஓ வாழு பவஹர நாம, ஆரதி ஓ வாழு பவஹர நாம, பண்டரீதாஸ்ய हावमनासि पांडुरंग सदा तुझे ध्यानासी, दृढ करोनी मन उज्जीवनासी, देवार्पण केले तनु मन त्यासी, देवार्पण केले तनु मन त्यासी. जय देव जय गुरु कोदंड राम, आरती ओ वाळू बवहर नाम, पंढरी क्षेत्रासी जाऊनी सत्वर, पाहुनी रखुमाई छावर, पाहुनी रखुमाई छावर, त्यांचा महिमा ऐकोनी अपार, पांडुरंग माखिले भक्तीचा भर. जय देव जय गुरु कोदंड राम, कोदंड राम, आरती ओ वाळू बवहर नाम, पांडुरंग हेने जाई सत्वर, कुंडा मद्भक्तरायाचा खरा, महिपती सद्गुरु चरणासी धरा, चरणासी धरा, गईल तो तुझ भक्तीचा भर. जय देव जय गुरु कोदंड राम, आरती ओ वाळू बवहर नाम, आरती ओ वाळू बवहर नाम, आरती ओ वाळू बवहर नाम. महात्मा कोदंडराम स्वामिनः जय. बोला पुंडलीक वरदे हरि विठ्ठल, समस्त साधु मंडल की जय.